எல்லாமே தனியார் மயப்படுத்திட்டு தனியார் தான் சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்கன்னா தம்பி, ஒரு பொதுவான ஒரு குடிமகன்கிட்ட ஒன்று கேட்குதுல, அப்போ அரசின் பணி என்னன்னு? எனக்கு நீ இந்த முதலாளிகளுக்கு என்னை எடுத்து கொடுக்குற தரகு தானே, நீ புரோக்கர் தானே பண்ணுற. கல்வியை இவர்கிட்ட கொடுத்துரு, மருத்துவத்தை இவர்கிட்ட கொடுத்துரு, இவர்கிட்ட கொடுத்துரு, துப்புரவு பணியாளர் இவர்கிட்ட கொடுத்துரு. இது இடையில இந்த வேலையை செய்கிறவனுக்கு பேர் என்ன உங்களுக்கு சொல்லுங்கள்? மீடியேட்டர் தானே, புரோக்கர் தானே இவனுக்கு பேர், தரகர் தானே. அதை தவிர இந்த அரசு என்ன வேலை செய்யுது? ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செய்யுது, சாராயம் காய்ச்சது விற்குது. சாராயம் ஊற்றி கொடுக்குறவன அரசு பணியாக வச்சிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லையா? வேற என்ன இருக்குது? அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் 14,000 பேர் பகுதி நேர ஆசிரியர் நான் நின்று 12,000 பேர் என்னை பணி நிரந்தரம் செய்கின்றான். 14,000 பேர் ஆசிரியர் தேர்வுக்கு பணி தேர்ச்சி பெற்று எனக்கு பணி நியமனம் பண்ணுன்னு காத்திருக்கான். செவிலியர் கொரோனா நேரத்தில் நீங்க பாத்தீங்க, தேவதைகளா கும்பிட்டீங்க. வீட்டை விட்டு எவனும் வெளியில வராத ஓடி வந்த அந்த பிள்ளைகள் பணி செஞ்சு காப்பாத்தினாங்க பல ஆயிரக்கணக்கான உயிரை. அவங்கள பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடினாங்க, தூக்கி போட்டீங்க. மருத்துவர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான், எல்லாம் தூக்கி போட்டீங்க. போக்குவரத்து தொழிலாளி எல்லாம் டெம்பரரி, எல்லாம் ஒப்பந்த கூலி.